सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। திருஷ்ய விவேகத்தில் 21 20வது ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? 5 விதமானது இருக்கு. ஒன்று அஷ்டி, பாதி, பிரியம். அஷ்டி பாதி பிரியம் கூட நாம ரூபம், இந்த 5 சேர்ந்து இருக்கு கலவையா. இந்த 5 கலவையா சேர்ந்து இருக்குதுன்னா அதுதான் நம்ம பார்க்குற இந்த உலகமும் நம்மையும் சேர்த்து. உயிர்ப்பு உள்ள ஆன்மா என்கின்ற நம்மையும் சேர்த்து, நாம ரூபமான ஜட பொருளையும் சேர்த்து, இரண்டும் கலக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த உலகமாக பரிணமித்திருக்கிறது. இந்த 5ல் 3 யாருக்கு சொந்தம், 2 யாருக்கு சொந்தம்? அஷ்டி பாதி பிரியம் அப்படிங்கிறது ஆதாரமான அந்த பிரம்மத்துக்கு சொந்தம். அதை அசைக்க முடியாது. அஷ்டி அப்படின்னா அது இருந்துச்சு, அப்புறம் கொஞ்ச காலம் காணாம போயிடுச்சு, இப்ப மீண்டும் வந்து விட்டது, அப்படிலாம் கிடையாது. ஃபார் எவர், எப்பவுமே அது இருக்கு அஷ்டி. பாதி அப்படின்னா அதனுடைய அறிவு விளக்கம் மறந்துச்சுங்கிறதெல்லாம் கிடையாது. அது எப்பவுமே தன்னை விளைச்சு கொண்டே தான் இருக்கு. தான் இருப்பது அதுக்கு தெரியும். அந்த அறிவு வெளிச்சம் அதுதான் நம்ம பெருசா சொல்றோம்னா, அது நமக்கு வந்துச்சுன்னா அது பெரும் கருணை. வராதது வர வைக்கிறதுக்காக நம்ம செய்கிறோம். அது அதுவாகவே இருக்கிறதுக்கு ஒரு பேர் கொடுத்தாரு ஒரு மகான். என்ன பேர் கொடுத்தாரு? அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு நமக்கு சொல்றாரு. நமக்கு அதை கொடுத்துட்டாருன்னா அது ஒரு தனிப்பெரும் கருணை இல்லையா? நமக்கு இப்ப அது தெரியல. எது தெரியல? நாம இருக்கோம், நம்ம சாக மாட்டோம், நம்ம எப்பவுமே இருக்கோம் அப்படி நினைப்பு இருக்கா நமக்கு? இல்லை. காலம் வர அவ்வளோதான், காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்பும் ஜாஸ்தி வருது. அஷ்டி, நான் சாகாதவன் அப்படின்னு நினைப்பு நமக்கு வரல. அது பகவான் வர வச்சுட்டாருன்னா அப்போ இந்த ஜீவன் என்ன சொல்லும்? ஆன்மா தனி பெரும் கருணை, எனக்கு அதை புரிய வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லும். இந்த கலப்படம்னால நமக்கு பிரிக்க தெரியலைங்க. அஷ்டிக்காது, பாதிக்கு விளக்கம் அறிவு. இப்போ பிரியம்னு ஒன்று இருக்கு. இந்த உலகத்தில் நமக்கு எதுக்கு சில விஷயங்கள் பிடிக்குது, சில விஷயங்கள் பிடிக்கல? எது நமக்கு ஆனந்தத்தை தருமோ அது மேல நமக்கு பிரியம் ஏற்படும். ஆனந்தத்தை தரலன்னு வைங்க, நமக்கு வெறுப்பு இயற்கையாகவே வரும். மனிதனுக்கு மனிதன் எதுக்கு வெறுப்பு வருது அப்படின்னு அது ஆனந்தத்தை எந்த வகையில நமக்கு தள்ள. தந்த ஆனந்தத்தை எழுப்பிட்டாலே அங்க பிரியம் ஏற்படும். அதான் இங்க சொல்றாரு. அப்பிரியம் கூட உன்னுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. 5 வகையான நாம ரூபமும் அந்த அஷ்டிபாதி பிரியமும் சேர்ந்து நம்ம கிட்ட இருக்குதுங்கிறப்போ பிரியம் மட்டும் இருக்கல, பிரியத்துக்கு எதிரான அப்பிரியம் கூட அது இருக்கு. அதான் இங்க சொல்ற. ஒரு வகையில் அப்பிரியம் கூட உன்னுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. உன்னை சந்தோஷமற்றவனாக ஆக்குகிறது. எது உன்னை சந்தோஷப்படுத்துகிறதோ அதன் மீது உனக்கு பிரியம் ஏற்படுகிறது. எது உனது சந்தோஷத்துக்கு இடைஞ்சலாக உள்ளதோ அதன் மீது அப்பிரியம் ஏற்படுகிறது. சந்தோஷப்படும் நான் ஆனந்தம், என்னில் ஆனந்தத்தை எழுப்பும் பொருள்கள் எனக்கு பிரியமாக இருக்கின்றன. அப்போ இந்த உலகத்துல எது எது நமக்கு ஆனந்தம் தருதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது மேல எல்லாம் நமக்கு பிரியம் ஏற்பட்டுடுது.
பிரியம் எப்படி அதை விடுவோமா? அந்த பொருளை பிடிச்சு வச்சுக்குவோம். அப்படி பிடிச்சு வைக்கிறதுக்கு என்னன்னு பேரு? பற்றுன்னு பேரு. அது எவ்வளவு காலம் ஆனந்தம் தரும்? இந்த உலகத்துல நாம இருப்போம் ஏதோ ஒரு காலகட்டம் வரைக்கும் தரும். இங்க என்ன கண்டுக்கணும்னு சொல்றாருன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய நாம ரூபங்கள் உனக்கு பிரியம் தந்ததுன்னா, ஆனந்தம் தந்ததுன்னா, வெறுக்காம நீ அதன் மேல பற்றி வச்சுட்டேன்னா, ஒரு காலகட்டத்தில் அது உனக்கு வேற விதமா ஆகிறப்ப நீ தள்ளி விட்டுருவ. இதைத்தான் மகான்கள் நமக்கு எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனந்தம் என்பது நம்முடைய ஆத்மாவுடைய சொரூபமே அதுதான். இன்பங்கள் பல அளவுகள்ல இருக்கு. கொஞ்சம் வரும், ஜாஸ்தி வரும், திரும்ப வரும், கொஞ்ச காலம் வரும், அப்படின்னு அளவுகள்ல இருக்கு. ஆனந்தத்திற்கு அளவு இல்லை. இன்பம்னு வந்தா துன்பம் வருதுன்னு சொல்லுவோம். ஆனந்தம்னு வந்தா அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஆனந்தத்துக்கு ஆப்போசிட் ஆனந்தமா? துக்கம்னு சொல்ல முடியாது. இன்பத்துக்கு தான் துன்பம்னு சொல்லலாம். இரண்டு துவந்தங்கள் சொல்றப்போ நஷ்டம் அப்படின்னா லாபம்னு சொல்லலாம், சுகம் அப்படின்னா கஷ்டம்னு சொல்லலாம், இன்பம் அப்படின்னா துன்பம்னு சொல்லலாம். அதாங்க திருப்தி, சோகம் அந்த அப்படியே போகும். ஆனந்தம் அதுக்கு ஆப்போசிட் இருக்கா? ஆனந்தத்துக்கு ஆப்போசிட் கிடையாது. ஏன்னா அது அதனுடைய சொரூபம், அது எப்பவுமே அப்படிதான் இருக்கு. அதுக்கு துன்பங்களே கிடையாது. இன்பமும் துன்பமும் வேணா மனிதனுக்கு இருக்கும், அது வரும் போகும். பகவான் மேல அது விழுந்து அது வந்து போகுதுன்னு காட்டுறதுக்கு தான் சிவபுராணத்துல சொன்னாங்க. என்னன்னு? இன்பமும் துன்பமும் இல்லானேங்கிறாரு, அப்புறம் உள்ளானேங்கிறாரு. இல்லானேங்கிறப்ப எதை சொல்றீங்க? உள்ளானேங்கிறப்ப எதை சொல்றீங்க? இன்பமும் துன்பமும் அவனுக்கு கிடையாதுங்க. ஆனா அவனை மையமா வச்சுக்கொண்டு வாழக்கூடிய இந்த ஆன்மாவுக்கு நாம ரூபத்தை பிடிச்சிட்டு அவனுக்கு இன்பமும் துன்பமும் இருக்கு. உண்மையில அவர் யாரு? அந்த ஆன்மாங்கிறது உண்மையில யாரு? அதே தானே, அந்த பிரம்மன் தானே அந்த ஆன்மா. அதனால உள்ளானே இதுவும் உண்மைதான். அதைத்தான் இங்க சொல்ல வராது. இரண்டும் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இன்பம் மனத்தின் சாத்விக விருத்தி. ரஜகுணம், தமோகுணம், சாத்திய குணம் அப்படின்னு சொல்றோம். இன்னும் அனுபவிக்கணும்னா தமோகுணத்திலிருந்து வராது, ரஜகுணத்திலிருந்தும் வராது. சாத்விக குண விருத்தி. விருத்தின்னா என்னது? எண்ணங்கள். அது வந்துச்சுன்னா நமக்கு ஒரு விதமான ஆனந்தம் வருது. கோர விருத்திகளை நாம் நாடுவதில்லை, ஏன்னா அது துன்பம் தருது. கோர விருத்திகளை விரும்பத்தக்கதாக இல்லை. விஷய ஆனந்தங்கள் யாவும் பிரம்மானந்தமே. விஷய ஆனந்தம்ங்கிறது எது? உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்ம அனுபவிக்கிற ஆனந்தங்கள். அதெல்லாம் எங்கிருந்து இப்போ வருதுன்னா, இது ஒரு வகையில பிரம்மானந்தம் தான். பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக விஷயங்கள்ல பிரம்மத்தினுடைய ஆனந்தம் விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அதை தான் அனுபவிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனா சமாதியில ஒருத்தர் அப்படியே அசையாம ஆடாம ஜட்டம் மாதிரி இருக்கார், ஆனந்தமா உட்கார்ந்து இருக்கார். அது சமாதி, தன்னுடைய பிரம்ம நிலையில இருக்காது. அந்த நிலையில நம்ம என்னைக்காவது போயிருக்கோமா? போயிருக்கோமா இல்லையா? போய் சொல்லக்கூடாது. தினமும் போயிட்டு போயிட்டு வாரீங்க. ராத்திரி எங்க போறீங்க? வீட்டுல தூங்குறப்போ. அதேதான் அனுபவம். அவருக்கு தெரிஞ்ச அந்த ஆனந்தம் இருக்கு. இதே விஷய ஆனந்தத்துல நாமளும் போயிட்டு வெளியில வரோம், நமக்கு தெரியாம அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு வரோம். அதைத்தான் இங்க சொல்றாரு. பிரம்மானந்தம் தான் மனதில் விஷய சுகங்களாக இன்பங்களாக வெளிப்படுகின்றன. அப்போ நீங்க விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆனந்தம் அனுபவிக்கிறப்ப உண்மையிலேயே எதை அனுபவிக்கிறீங்க பாத்தீங்களா? எதை? பிரம்மத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி வெளிப்படுவதை எது தடுக்கிறதோ அது பிடிக்காமல் போகிறது. அதனாலதான் விஷயங்கள்ல கூட அந்த பிரம்மானந்தத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தடுக்கப்பட்டுச்சுன்னா நம்ம அதை வெறுக்கிறோம். இப்ப அந்த பிரம்மானந்தம் நாம ரூபத்திலேயே இருக்கக்கூடியத
ரொம்பவும் நம்ம ரசிக்கிறது எந்த விஷயாதிகள், எந்த விஷயங்கள், விஷய ஆனந்தத்தை எந்த விஷய ஆனந்தத்துல நம்ம ரொம்ப ரசிப்போம், அனுபவிப்போம்? மனது பிடிச்சது இருக்கட்டும், எத்தனையோ விஷயம் பல ரகங்களுக்கு விஷய ஆனந்தம் உலகத்துல நாம ரூபத்துல. அதுல எது எது நம்ம சூஸ் பண்ணி நம்ம மறந்து அனுபவிக்கிற மாதிரி விஷய ஆனந்தங்கள் இருக்கு தெரியுமா? தெரியல. என்ன கலை? அதான் தாராளமா சொல்லுங்களேன். இசை, ஓவியம், நடனம், நாடகம். அங்க போய் உக்காந்தா தன்னை மறந்து உக்காந்துருக்கோம். நாடகத்துல அவன் பட்ட பாடு கஷ்டம் அழுக பார்த்துட்டு நாம இங்க ஓன்னு அழுதுட்டுப்போம். அவன் தான் அழுகுறான். இந்த காசு 100 ரூபா கொடுத்துட்டு உட்காந்து அழுதுட்டு கண்ணம்லாம் வீட்டுக்கு வெளியே வருவான். அவன் அவ்வளவு இன்வால்மெண்ட் ஆகுறாங்க. அதுல நம்ம ஒன்றி போறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி ஓவியம் வரைகிறப்ப பாருங்க, அவனுடைய ஒளிமுகம், அந்த ஆனந்தம், கண்ணு காது மூக்கு, அவனுடைய கை வண்ணம், அப்படி இப்படி இருக்கிற விதம், கடைசியில பார்த்தா அப்படியே ஜெராசத்த மாதிரி இருக்குது. யாரை பார்த்து எப்படி வரையணுமோ அப்படியே வரையலாம். படத்தை பார்த்து கூட வரைய வேண்டியது இல்லை. நல்ல ஓவியக்காரன் இப்படி ஒரு ஆள் உக்காந்துருந்தா போதும், அவன் உக்காந்து இங்க வரைஞ்சிடுவான். நிழல் உக்காந்து இருக்கிறப்போ ஒரு நிழல் விழுது, லைட்டு போட்டதுனால இங்க கொஞ்சம் விழுது, அங்கே அதையும் சேர்த்து ஓவியத்தில் வரைவான். ஷேடோ அப்படியும் வரைவான். அப்படின்னா அவன் எவ்வளவு தூரம் அந்த விஷய ஆனந்தத்தில் இருக்கான்னு பாருங்க. அது ஒண்ணு. அப்பதான் நடனம், கலைன்னு சொன்னீங்க, பாவனைகள், அது அத்தனையும் சைகையில காட்டுறோம். உங்களுக்கு எத்தனை பாஷை தெரியும் அப்படின்னா 1 2 பிறந்த பாஷை தெரியும், மதர் டங் அப்படின்னு. அதுக்கு பிறகு எந்த பாஷையுமே தெரியலைன்னா அவனுக்கு ஒரு பாஷைன்னு தெரிஞ்சுதா, வேற ஏதாவது பாஷை தெரியுமா? அது ஒரு பாஷை. அந்த சைகை யாரும் சொல்லி கொடுக்குறாங்களா? இப்படி செஞ்சா இப்படி, இப்படி செஞ்சா இப்படி யாரும் சொல்லி கொடுப்பாங்களா? சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஊமையே எடுத்துக்கோங்க, யாருக்கும் கற்றுக்கொள்ளல. பசிக்குது, சோறு வேணும், என்ன பண்ணுவான்? சைகை எப்படி காட்டுறான்? அது மாதிரி இயற்கையா இயல்பா வருது. இந்த பாவனையை ஒருத்தருக்கு புரிய வைக்கிறதுக்காக அவன் சைகையை காட்டுறான். அந்த சைகையை அறிவு வளர வளர நாமளும் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அது எதுல காட்டினாங்க தெரியுமா? எல்லா பாவனையுமே காட்டினாங்க. பாவனை அத்தனையுமே சைகையில காட்டி புரிய வச்சாங்க. பாட்டு கூட பாட வேண்டாம், சைகையில எல்லா விஷயமும் சொல்லிடுவாங்க. என்ன கலையில? கலை நடனம். ஆமா, அந்த கை 5 விரல், அது தூக்குற விதம், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் முழுதும் காட்டுறதுக்கு ஒரு சைகை. அதெல்லாம் நமக்கு புரியுறதுக்கு நமக்கு ஒரு அறிவு வேணும். எல்லாராலையும் நடனம் பரதநாட்டியம் ஆடிட முடியாது. அப்போ ஒவ்வொரு சைகைக்கும் கண்ணு, தாமரை கண் அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லுவோம். யார? கண்ணனை தாமரை கண்ணன் அப்படிங்கிறோம். அதை சொல்லணும், கண்ணன் தாமரை கண்ணன். எப்படி சைகையில காட்டுறது? அது அபிநயம் பாருங்க, அந்த பரதநாட்டியத்தில் அப்படியே காட்டுவாங்க. சிவபெருமான போற்றி பாடக்கூடிய பாடல் ஒன்று இருக்கு. ஆடல் காணீரோ, விளையாடல் காணீரோ, திரு விளையாடல் காணீரோ. ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி வருது பாருங்க. அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க அபிநயம் கொடுக்கறத பாருங்க. நம்ம வெறும் டான்ஸ் பார்க்கக்கூடாது, அந்த வார்த்தைக்கும் அந்த அபிநயத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்குன்னு கவனிச்சிங்கன்னா அது உங்கள் வீட்டில் நீங்கள் கூட செஞ்சிடலாம். பேசவே வேண்டியதில்லை, இவ்வளவு அமைதியாக நம்ம பரிமாறிடலாம் பாஷையில். அதான் இங்கே சொன்னாங்க. போன்ற அழகிய ஆனந்தங்களும் ஆத்மாவின் பிரம்மானந்த வெளிப்பாடே ஆகும். அப்போ அந்த பிரம்மாண்டத்துடைய வெளிப்பாடு தான் எல்லா விஷய ஆனந்தங்களும். விஷய ஆனந்தத்தை வெறுக்க வேண்டாம்னு சொல்ல வரேன். இன்ப உணவுகள் மன விருத்திகள். மனத்தில் எழும் இன்பம் ஆத்ம ஆனந்தத்தின் பிரதிபிம்பம். எப்போதெல்லாம் சாந்த விருத்தி மனத்தில் தூண்டப்படுகிறதோ
அப்போதெல்லாம் ஆத்மானந்தம் தடையின்றி வெளிப்படுகிறது. ஆக சாத்விகத்தை ஏன் வளர்க்கணும்னு சொல்றோம்னா, சாத்விகமான விருத்திகள் வர்றப்போல நம்ம எதை அனுபவிப்போம்? ஆத்மானந்தத்தை அனுபவிப்போம். இதைதான் சொல்ல வந்தது. எதையாவது நீ வெறுக்கும் போது உன் உள்ள ஆத்மானந்தம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது எப்பவுமே இருக்கும். நான் ஆனந்த சொரூபன் அப்படிங்கிறது மாறவே மாறாது. ஆனந்த பெருக்கை எவை தடை செய்யாது இருக்கின்றனவோ அவற்றில் நான் அன்பு செலுத்துகிறேன். ஏன்னா நாம் யாரு அப்படின்னு கேட்டா சொல்லுவோம்ல, காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்றோம். அன்பே சிவம், அதுதான் நம்முடைய சொரூபம். அதைத்தான் இங்க சொல்ல வந்தார். நம்முடைய சொரூபம் பிளவுபடுறது இல்லை. பாதி இப்படி பாதி அப்படிலாம் கிடையாது. பிளவுபடாத ஆனந்தம். நமது அனுபவம் பிளவுபட்ட இன்ப துன்பம். உலகில் உள்ள அனைத்தும் கோர விருத்தியே அப்படின்னு வச்சுக்குவோம். அப்பவும் நீங்க ஆனந்தத்துல தான் இருப்பீங்க. இதுக்கு அடுத்த சுலகத்துல இவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நாம் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் நிலையை வைத்து பிரியம் அப்பிரியம் அப்படின்னு பிரிக்கிறோம். உள்ளே நாம் எப்போதும் பிரியனாக உள்ளோம் என்பதை தெரியல. தெரிஞ்சோம்னா எல்லாருமே அன்பு செலுத்துவோம். உலகம் வேண்டுவனவாகவும் வேண்டப்படாதவனவாகவும் பிரிந்திருக்கலாம். ஆனால் நீ எப்போதும் பிளவுபடாத ஆனந்தமாகவே உள்ளாய். இதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். ஏன்னா நம்முடைய சொரூபத்தை நம்ம பார்க்கல. அதனால்தான் நம்ம மாற்றி இந்த உலகத்துல சேர்ந்து ஃபோக்கஸ் இந்த பக்கம் பண்ணியிருக்கோம். இப்போ 21 ஸ்லோகம் அதான் நம்ம இந்த வகுப்புல படிக்கிறோம். கம் வாயு அக்னி ஜலோ வீசுகு தேவ திரியங் நாராஜிசுகு அபின்னா சச்சிதானந்தாக பீஜ்யத்தே ரூப நாமனி. கம் வாயு அக்னி ஜல ஊர்வீசு. ஆகாயம், வாயு, அக்னி, தண்ணி, மண் இவற்றிலும் தேவ திரியங் நராதிசோ 3 ஜாதி சொல்றார். தேவர், திரியங் பிராணிகள், நராதிசு நரர்கள் மனிதர்கள். ஆக நம்ம ஜீவர்களை எத்தனை பிரிக்கலாம்னா 10 20 பிரிக்க வேண்டாம். 3 பிரிச்சா போதும். என்னென்னு, 1 தேவர்கள், 2 பிராணிகள், 3 மனிதர்கள். மனிதன், தேவன், விலங்கு முதலிய உயிரினங்களிலும் சச்சிதானந்தாக சத்து சித்து ஆனந்த சொரூபம். பாருங்க, மனிதர்கள்கிட்டையும் பிராணிகள்கிட்டையும் தேவர்கள்கிட்டையும் இந்த சச்சிதானந்தம் இருக்கு சொல்லிட்டு அபின்னா ஒன்றாகவே இருக்கு, பின்னப்படாம இருக்கு. பின்னம் அப்படின்னா பிரிந்தது. அபின்னம்னா எதுவும் அப்படின்னா எதுவும் இணைஞ்சே இருக்குது. சச்சிதானந்தமும் இந்த மனிதன், தேவன், பிராணிகள்லாம் என்னது? நாம ரூபமான விஷயங்கள் தானே, ஜடம் தானே, அதுல இணைஞ்சிருக்குது. அப்படின்னா ஒரு மோட்டாரு ஓடணும்னா அதுல என்ன இணைஞ்சிருக்கணும்? எல்லா பாசும் இருக்கு ஒழுங்கா, ஒரே ஒரு பாசு மட்டும் இல்லை. பவர், அந்த பவர் தான் இங்க சச்சிதானந்தம். அது ஜடத்துல கலந்து இருக்குதான். கலந்து இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாம் இப்படி பேசுறோம், நடக்கிறோம், சிந்திக்கிறோம். இல்லைன்னா அதெல்லாம் செய்ய முடியாது. அபின்னமாக நாம ரூபம் அஷ்டி பாதி பிரியம் மொத்தம் 5. அதுக்கு அடுத்த சொல்லதான் என்ன சொல்லுது? இது 3மே அந்த நாம ரூபத்துல அபின்னமாக கலந்து. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு கலந்து இருக்கிறத பிரிக்கணும்னு பாருங்க. கலந்து இருக்கலாமா, பிரிஞ்சு இருக்கலாமா? பிரிஞ்சு இருக்கிறதுக்கு பாடுபடணும். அப்படின்னா நீங்க எந்த பொருளை வச்சு பிரிக்க போறீங்க? ஜல்லடையா, முரமா? முரம். மரத்தை வச்சு எப்படி பிரிக்கிறா? எப்படி பிரிக்கலாம்? அப்படியே புடைச்சு முன்னால என்ன வரும்? ஆகாதது வரும். பூண்டு ஊறி இல்லாட்டி அப்படியே ஒரு தட்டு தட்டுனா கீழே போயிடுறோம். முரத்துல என்ன நிற்கும்? எது நமக்கு வேணுமோ அது நிற்கும். ஜல்லடைகளையும் பிரிக்கலாம்.
ஜல்லடையில் எப்படி பிரிக்கலாம்? மானுக்குள்ள வண்டெல்லாம் வந்துடுச்சு, கொஞ்சம் அங்கங்க நெல்லெல்லாம் கிடக்குது, உண்ணி இருக்குது, கோதுமை மாவு அப்பதான் வந்து சேர்ந்துச்சு, அதை பிரிக்கணும். அது முடஞ்சலை போட்டு புடைச்சா போடுமா? அதுக்கு வேற ஒரு பொருள் வச்சிருக்கான், அதான் ஜல்லடை, ஓட்டை ஓட்டையா. அதுல போட்டு அப்படியே ஜலிக்கிறோம். பிரிஞ்சிச்சா? எப்படி பிரிஞ்சுது? நல்லா இல்லாத நான் வச்சுக்குது. இந்த கருவி ஆகாத கருவியை வைக்குது, பொதுவை வைக்குது. முறம் ஆகுறத மட்டும் வச்சுட்டு ஆகாத தள்ளி விடுது. நாம ஒரு கருவியா இருக்கணும். முறமா இருந்து புடைக்கலாமா, ஜல்லடையா இருந்து ஜலிக்கலாமா? அந்த கலந்து இருக்கக்கூடிய நாமரூபத்தையும் இந்த அஸ்திபாதி பிரியத்தையும் புடைக்கிறதுக்கு, இல்லாட்ட ஜலிக்கிறதுக்கு நம்ம எதுவா இருக்கலாம்னு பார்த்தா நமக்கு எது வேணும்? சச்சிதானந்தம் தான் நமக்கு வேணும். அப்ப வச்சுக்கணும், வேணாங்கிறத தள்ளி விடணும். அப்ப நாம முறமா இருக்கக்கூடாது, ஜல்லடையா இருக்கணும் இல்லையா? அப்ப புடைக்க தெரியணும், எப்படி புடைக்கணும்னு தெரியணும். முன்னால வருவான், நீங்க தான் தட்டி தட்டி படைக்கணும். அதுக்குத்தான் சொல்றது இந்திரிய நிகிரகம். இந்திரிய நிகிரகம்னா இந்திரியங்கள் முன்னால வந்து கலந்து வரும், இது வேணாம் தள்ளு அப்படின்னு தட்டி தட்டி விட்டு நீங்க கொண்டு போகணும். அதுதான் இங்க சொல்றாரு. அதுதான் ஒன்றாகவே இருக்கிறது. ஆனால் ரூப நாமானி, நாம ரூபங்கள் ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றன. சச்சிதானந்தமோ அந்த 3 அஸ்திவாதி பிரியமோ தேவர் மனிதன் விலங்குகள்ல ஒன்னாவே கலந்து இருக்குது. ஆனா எது பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது? ஆமா, நாம எல்லாருமே ஒண்ணுதான், சச்சிதானந்தம். எல்லாரும் சச்சிதானந்தமா இருக்கோம், எல்லா பிராணிகள்கிட்டையும் தேவர்கிட்டையும் மனிதர்கிட்டையும். ஆனா பிராணிகள்ல எடுத்துக்கொள்றப்போ நாம ரூபங்கள் மாறிடுச்சு இல்ல. இது யானை, பூனை, இது எறும்பு, அது வேற, அப்படி பல நாம ரூபங்கள் வடிவங்கள் மாறி இருக்குல்ல. அதுதான் இங்க சொல்ல வர்றார். நாம ரூபங்கள் ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றன. அஸ்தி பாதி பிரியம் நாமம் ரூபம் என்னும் 5 முதல் 3 சக்தி சித்து ஆனந்தம் என்று வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் அஸ்தி பாதி பிரியம் 3 ஒண்ணுதான். ஒரு இயல்பை மட்டும் காட்டுறாங்க. ஒரே பொருள் தான் என்னவா இருக்குது, அறிவோட இருக்குது, ஆனந்தத்தோட இருக்குது. அதனால அது 3 பொருளா? ஒரே பொருள் தான். ஆனந்தம் என்று அவை 3 குறிப்பிட்ட போதிலும் அம்மூன்று அபிநமாக ஒன்றாகவே விளங்குகிறது. இப்ப பல கோடிகளாக வேறுபட்டு விளங்கும் நாம ரூபங்கள் அனைத்தும் அஸ்திபாதி பிரியம் என்பதால் ஆனவையே. அதுவும் இது அந்த பல கோடிகளாக வேறுபட்டு விளங்கும் நாம ரூபங்களை அஸ்திபாதி பிரியமும் அதாலதான் ஆயிருக்கு, வேணா சேர்ந்திருக்கல. ஆனா பிரிவின்றி இருக்கின்றன, அனைத்திலும் பிரிவின்றி இருக்கின்றன. உதாரணமா ஆகாயம், வாயு என்பது காற்று, அக்னி என்பது நெருப்பு, ஜலம்னா நீர், ஊர்வியன்னா பிருத்திவி. இந்த பஞ்சபூதங்களும் ஜீவர்களை தேவர், மிருகம், மனிதன் என்று 3 பங்கா பிரிக்கிறோம். தேவர் என்பது சொர்க்கவாசிகள், கில்லங் அப்படின்னா பிராணிகள், பிராணனை வச்சு வாழ்றவங்க எல்லாமே பிராணிகள் தான். மனுஷன் கூட என்ன பிராணி தான். ஏன் பிராணி இல்லாம வாழ முடியாது, அதனால மனித பிராணி அப்படி சொல்றோம். விலங்கு, பிராணிகள் எல்லாமே. உயிருடையவற்றை பிராணிகள் என்கிறோம். பிராணனை பயன்படுத்தி வாழ்வதால் பிராணிகள். இப்போ இதுல ஒரு விஷயம் சொல்றாரு. ஜீவர்கள்லாம் உற்பத்தி ஆச்சு இல்ல, அதையும் 4 வகையா பிரிச்சார். 4 வகைகள்லாம் உற்பத்தி ஆகுமா ஜீவர்களை. என்னென்ன வகைன்னு சொல்றாரு? இதுக்கு அந்நியமா வேறு எதுவுமே வராது. 1 அண்டஜம், பீஜம், சேஜதம், ஜராயுஜா அப்படின்னு 4 சொல்றார். என்னென்ன அது? முட்டை, விதை, பாலில்லா பெருக்கம், குட்டி ஈனுதல் அப்படின்னு
அண்டகம் என்றால் முட்டை பொரிந்து பிறப்பது, பறவை பாம்பு போன்றது அண்டகங்கள். பீஜம் என்றால் விதை தாவரங்கள். ஒரு ஒரு விதையை வச்சோம்னா அந்த தாய் செத்து போயிடும், ஆனால் ஒன்று உற்பத்தி பண்ணிட்டு போயிடும். ஒரு அம்மா ஒரு குழந்தை கொடுத்து அது செத்து போகிறது இல்லை, அதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். பறவையும் அப்படிதான், முட்டை இட்டு அது பிரிஞ்சிருந்தா அது வாழ வச்சிருது, ஒரு உயிரை கொண்டு வந்துருது. சுவேஜகம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது என்ன தெரியுமா? முட்டையிலிருந்து வர்றது ஒரு விதமான ஜென்மம், கருவிலிருந்து வர்றது இன்னொரு விதமான ஜென்மம். அது பிராணிகளையும் இருக்கலாம், மனிதர்கள்ட்டையும் இருக்கலாம். அப்புறம் பீஜத்திலிருந்து வர்றது ஒரு ஜென்மம், அது ஃபுல்லா இயற்கை தாவரங்கள்னு ஆகிப்போச்சு. இன்னும் ஒன்று சொல்றாரு சுவேஜம் அப்படின்னு. அது என்ன அப்படின்னா அழுக்கு. பகவான் எப்படி பண்ணியிருக்க பாருங்க, ஜீவர்களை உற்பத்தி பண்றது. அழுக்கு, வேர்வை, எங்க இந்த மாதிரியான ஒரு மாய்ஸ்சர்னு சொல்றோம்ல, அது இருந்துச்சுன்னா அங்க ஒரு விழிப்பு வரும். ஏன்னா இந்த சச்சிதானந்தம் எப்பவுமே எல்லா இடத்துலையும் ஒன்னா இருக்கு. இந்த உயிர்ப்பு சக்தி எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால நம்ம அரிசி தான் நம்ம பெட்டியில வச்சிருந்தோம், ஒரு கூடையில, ஒரு சாக்குல. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அரிசி மட்டும் காணும், வேற ஏதோ ஒன்று இருந்துச்சு. என்னென்ன வரும்? அது நம்ம எங்க போய் வளர்த்தோம், என்ன சாப்பாடு போட்டோம், அதுக்கு எங்கேருந்து கிடைச்சது உணவு, அது எப்படி அது உற்பத்தி ஆச்சு? ஒன்றும் இல்லை, உப்புமாவுக்கு ஒரு வெள்ளை விலை வாங்கி வச்சா போதும், கொஞ்ச நாள் அப்படியே மூடி வைங்க, அது எங்கேருந்து வருது? அவ்வளவு வேண்டாம், எதுக்கு நம்ம பொருள்களில் போல நம்ம கிட்டே வருது. நீங்க மட்டும் நல்லா இருக்கலன்னு வைங்க, தலையில நல்லா ஒழுங்கா வச்சுக்கொள்ளன்னு வைங்க, அவ்வளவுதான். 2 கையாலையும் செய்ய வேண்டி வந்துடும், எவ்வளவு சுடுதண்ணி விட்டாலும் போகாது. எப்படி அது வருது? நல்லா நமக்கு லாபம் விட்டுட்டு என்ன கழுவிட்டு இருந்தோம், ஏன் அது வருது? அங்க அழுக்கு. அதான் சொல்றேன், அழுக்கு மட்டும் இல்லை, நீர் தங்கி இருக்கு. தண்ணீர்ல நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணியா இருந்தாலும் சரி, அங்கேயே வருது, கொசு உற்பத்தி ஆகுது. அப்படிதான் பிராணிகளும் உற்பத்தி ஆக்குறது. இங்க நாம ரூபங்கள் சத்தியம் அப்படி சொல்றார். அதாவது சத்தியமாகிய அஷ்டிபாதி பிரியத்தை போலவே நாம ரூபங்களும் சத்தியம்ங்கிறார். உண்மைதானே? இத்தனை ஜென்மம் இப்ப பிறந்து அந்த பின்னால அடிப்படையாக இருக்கக்கூடிய சச்சிதானந்தம் முழுவதும் இந்த நாம ரூபத்துல ஜடமா இருக்கக்கூடியதுலையும் பரவி கிடக்கு. அதனால இதை நம்ம சத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்முடைய பிரச்சனை 2 தான். ஒன்று சத்தியம், இன்னொன்று எதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்? மிச்சை. ஒன்று சத்தியம், இன்னொன்று மிச்சை. இங்க என்ன சொல்றாரு? சத்தியம் இது, மிச்சையும் சத்தியம்தான். ஆனா தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம எப்படி தெரியுமா? சத்தியமாகிய அஸ்திபாதி பிரியத்தை போலவே நாம ரூபங்களும் சத்தியம்தான். ஆனால் நாம ரூபங்கள் சத்தியமே ஆயினும் சத்தியமான நாம ரூபங்கள் இல்லை. இந்த சத்தியம்னு சொல்லுவோம்ல, அது நாம ரூபம் கிடையாது. அப்படின்னா புரியுதா? புரியல. அஷ்டிபாதி பிரியம்ங்கிறது பிரம்மம், அதுல இருந்து அடிப்படையா இந்த உலகம் பரிணமித்தது. நாம ரூபம்ங்கிறது இது மிச்சையா இருந்தாலும் நம்ம பார்க்கணும்னா அது சத்தியம். ஆனா அந்த சத்தியம் இந்த மிச்சை அல்ல, அதை சத்தியம் சொல்றோம். அதுவும் இதுவும் ஒண்ணுன்னு சொல்லிடக்கூடாது. ஆனா இது சத்தியம், ஆனா மிச்சைங்கிறது பிரம்மம் கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா, கயிற்றுக்குள்ள பாம்பை பார்த்துட்டீங்க, கயிறு தான், ஆனா பாம்பை பார்த்துட்டீங்க. நீ பாம்பை பார்க்குறப்போ கயிறுங்கிறதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. மொத்தமா என்ன பார்க்குறீங்க? பாம்பைத்தான் பார்க்குறீங்க. எப்போ கயிறுன்னு கண்டுபிடிப்பீங்க? யாராவது போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு அது கயிறு பாம்பு இல்லைன்னு சொன்ன பின்னதான் கயிறா பாம்பா அப்படிங்கிற பிரச்சனையே வருது. வராத வரைக்கும் அது என்னவா சொல்லுவோம்? இப்ப நமக்கு இந்த உலகத்தை என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? பிரம்மம்னு சொல்றோமா, உலகம்னு சொல்லிட்டு இருக்கோமா?
பிரம்மம் யாருன்னு சொல்றது இல்லை. இந்த உலகம் நம்ம பார்க்குற இந்த உலகத்துக்குள்ள ஒரு கடவுள் இருக்காரு, அதுக்கு பேர் பிரம்மா, கடவுள் எல்லாத்தையும் இருக்காருன்னு யார் சொல்லிட்டு இருக்கவா? பார்க்கவே முடியல, எப்படி சொல்ல முடியாது. அதைத்தான் இங்க என்ன சொல்ல வர்றாரு, கயிற்றுக்குள்ள நம்ம என்னத்தை பார்த்தோம்? பாம்பை பார்த்தோம். இப்போ பாம்பு எங்க இருக்குது? கயிற்றுல பாம்பு இருக்குது, உண்மைதானே? கயிறு பாம்பா தெரியுதுன்னா கயிறு உண்மை, பாம்பு உண்மை இல்லை. ஆனா பாம்புல கயிறு இருக்கா? பாம்புல கயிறு இருக்கா? கயிறுல தான் பாம்பு இருக்கு. பாம்பு உண்மைதான். எப்ப சொல்றோம்? கயிறு இல்லைன்னா பாம்பு தெரியுமா? கயிறுன்னு ஒரு அடிப்படை இருக்குதுன்னு வைங்க, பாம்பு தெரியுமா? அப்ப பாம்பு உண்மையா பொய்யா? இந்த கிளாஸ் நல்லா குழப்பம் பண்ணுது. பாம்பு உண்மையா பொய்யான்னு கேட்டா நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க. விஷயம் தெரிஞ்ச பின்னதான் இல்லை சொல்லணும். இன்னும் ஞானமே வரல. பாம்பு தெரியுதுன்னா அது உண்மைதான். ஏன்னா கயிறு இல்லாம பாம்பு எப்படி தெரியும்? அதனால தெரியுற பொருள் உண்மை அப்படின்னு சொல்லுங்கிற. ஆனா ஒண்ணு, பாம்பு உண்மைன்னு சொல்றதுனால கயிற்றுல பாம்பு இருக்குன்னு நினைச்சு அது சத்தியம்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துத. இது புரியுதா? கயிற்றுல பாம்பு இருக்கிறது உண்மை, ஆனா பாம்புல கயிறு இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னோம்னா தப்பா போயிடும். பாம்பு தான் கயிறா தெரியுதுன்னு சொல்லக்கூடாது. கயிறு தான் பாம்பா தெரியுது. பாம்பு கயிறு இல்லைன்னா இருக்காது. அதனால கயிறு பாம்பு தெரியுறப்போ நம்ம கயிறை பார்க்கல, அது வரைக்கும் பாம்பு உண்மை. அதைத்தான் இங்க பார்க்க சொல்றாரு. உலகில் இன்று 10,000 மதங்கள் உள்ளன. ஒரே கடவுளை பல்வேறு பெயர்களால் அவை அழைக்கின்றன. பல்வேறு நாமங்களால் அழைக்கப்பட்டாலும் கடவுள் ஒருவரே என்பதால் எல்லா சமயங்களும் மதங்களும் சமமானவைன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் சாமிதான், எல்லாம் சாமிதான்னு எல்லாம் ஒன்னா இருக்கு சமத்துவம் அப்படி கொண்டு போகக்கூடாது. வேறுபாடுகளும் நிஜம், வேறுபாடற்ற சத்தியமும் நிஜம். சத்தியம் வேறுபாடு அற்றது. எந்த சத்தியம்? இங்க சத்தியம் எதை சொல்றாரு? சச்சிதானந்தம். அஸ்தி பாதி பிரியம்ங்கிறது இங்க சத்தியம்னு சொல்றாரு. சத்தியம் வேறுபாடு அற்றது, ஆனால் வேறுபாடுகள் சத்தியம் தானே. வேறுபாடு சத்தியம் தானே. இது புரியுதா? வேறுபாடுகள் சத்தியம்னா அந்த சத்தியம் இல்லை, அது உண்மை எல்லாருக்கும் தெரியுது. அதனாலதான் தாய்மானவர் பாடினார், பொங்கு பல சமயம் என்னும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்கு கரை காணாத கடலே. எத்தனையோ நதிகள் ஓடிட்டே இருக்குது, நாம ரூபங்கள் போல. எல்லாம் பல வேறுபாடுகள், எல்லாமே எல்லாம் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கு? அந்த கடல்ல கலந்த பின்ன இப்ப சமுத்திரத்தை பார்க்குறீங்க. காவேரி எங்க இருக்குது, கங்கை எங்க இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? நாம ரூபம் போயிருக்கு, ஆனா எல்லாம் அதை நோக்கி தான் போகுது. அப்படி போறப்ப இங்க சமத்துவம் பேசக்கூடாது, அது தனித்தனியா தான் இருக்குது. அங்க போன பின்ன ஒன்னாயிடுது, அங்க சமத்துவம் பேசுறதுக்கு இடமே இல்லை. இங்க நாம் பேசுவது சத்தியம் மித்யா இரண்டை பற்றி. சத்தியம் ஒன்று, மித்யா பல. மித்யா சத்தியம், ஆனால் சத்தியம் மித்யா அல்ல. இதைத்தான் சொல்ல வந்தது. மித்யாங்கிறது சத்தியம்தான், ஆனா இந்த சத்தியம் மித்யான்னு சொல்லிடக்கூடாது, இது பாம்பு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சத்தியத்தின் பேர்ல தான் நம்ம விவாதங்களை நடத்திட்டு இருக்கிறோம். அதாவது சத்தியத்தின் பேர்ல நம்ம விவாதம் பண்றது இல்லை. அதுக்கு தான் நம்ம சொல்றோம், பகவானை எல்லாரும் ஒன்னா தான் சொல்றோம். யாருன்னாலும் கேளுங்க, பகவான் எப்படிப்பட்டவர்னா அவர் ஒரே வார்த்தையில வந்து சொல்லுவார், அன்பானவர். எந்த மதம் வேற மாதிரி சொல்லுது? எல்லாம் எதை வேணாலும் கேளு, பகவான் தருவார். நாம கூட சொல்றோம், கருணை வடிவானவர் தெய்வம், எதை வேணாலும் கேளு தருவாங்கன்னு. அல்லாவும் அப்படிதான் சொல்றாரு, இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை.
ஓ அப்ப நம்ம கடவுள் தர மாட்டேங்கிறோம், அங்க போயிடுவோமா? அப்படி யாரும் போக மாட்டா. எல்லா கடவுளும் சொல்றோம், எல்லா கடவுளுமே சத்தியம், எல்லா கடவுளுமே அன்பு. அதன் பேர்ல யாருமே சண்டை போடுறது கிடையாது. ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர், அவர் இல்லாத இடமே இல்லை, அவர்தான் எல்லாத்துக்கும் எல்லை அப்படிங்கிறோம். ஆனா சண்டை போடுறது, பிரச்சனை வர்றது, விஷயங்கள்ல முரண்பாடு வர்றதுல எதுலன்னா மித்யாவின் பேரில் தான் சண்டைகள் உருவாகின்றன. மித்யாவின் பேரில் என்ன? இந்த நாம ரூபங்கள் இருக்கக்கூடிய வேறுபாடு. எதுக்கு இன்னொரு மதத்துக்கு போறீங்க? நம்முடைய இந்து மதத்திலேயே எத்தனையோ சாமிகள் இருக்கா. நம்ம மதத்தில் இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட சாமிகள் ஏதாவது ஒரு மதத்தில் இருக்கா? அவங்க கொடுத்து வச்சவங்களா, நாம கொடுத்து வச்சவங்களா? யாரு கொடுத்து வச்சவங்க? அவங்க சொல்றாங்க நமக்கு இந்த பிரச்சனையே இல்லை, நமக்கு அல்லாஹ் எனக்கு எல்லாம். கிறிஸ்தவ மதம் கர்த்தா ஒருத்தரே பாவிகளை ரட்சிப்பார், நம்ம அவரே நம்பி அவர்கிட்ட பாவமணி கூட கேட்போம், நமக்கு இந்த பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு தான் சூஸ் பண்ண முடியாது இதுவா அதுவான்னு. ஏகப்பட்ட சாமி இருக்கு. கீழே முனியாண்டி பாப்பம்மா வந்து ஏதோ பெரிய சாமி வரைக்கும் இருக்குது, அண்ட சராச்சங்கம் முதற்கொண்டு. எந்த பேர் கேட்டால் அதுவும் சொல்லுவாங்க, பரமேஸ்வரி யாரு, ஜெகதீஸ்வரி யாருன்னா ரெண்டு ஒண்ணுங்க அப்படிம்போம். ரெண்டு பேரும் அப்படியே ரெண்டு பேரை வச்சிருக்கேன். அது ரெண்டு பேரா? நாங்கள் 1000 பேர் வைப்போம். விஷ்ணு சாஸ்திரம் நம்ம கூட சொல்லுவோம், எல்லா பேரையும் சொல்லுவோம். கடைசியில் பார்த்தா ஒரே ஆள் தான் இருப்பான். ஒரு ஆள் பல சாமியா மாறி இருப்பார். எந்த சாமியை கும்பிடுறதுன்னே தெரியாது. இந்த பிரச்சனை நமக்கு வருது. அதைத்தான் இங்க சொல்றாரு. அலைகள் கடல்ல குளிக்க போறப்போ நம்ம எப்படி பண்றோம்னு பாருங்க. குளிக்க போறப்போ கடல்ல அலை வருது வைங்க, நிறையா, யாரும் உள்ள போக மாட்டா குளிக்க. இது ரொம்ப அலை வருது, குளிக்க முடியாது, என்ன பண்ணலாம்? அப்ப எப்படி சாஸ்திரத்தை மாற்றலாம்? கடல்ல போய் குளிச்சுட்டு வா, தீட்டு கல்வின்னு சொல்லிட்டாங்க. இப்போ குளிக்க முடியாது, அலை வந்துட்டே இருக்குது. அவன் பார்க்குறான் கடல்ல அலை அலையா வருது அப்படின்னு. இப்போ என்ன பண்ணலாம்? ஒருத்தர் சொல்லுவார், ஒன்றும் இல்லைடா, இதுல என்ன இருக்குது, பக்கத்துல போய் நின்று கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்படியே தெளிச்சுட்டு வந்தோம்னா குளிக்கிற மாதிரி ஆகிடும். இதை ஒரு புத்திசாலி சொல்லுவான். நம்ம அதே மாதிரி செஞ்சுட்டு வந்துடுவோம். நம்பிக்கை பாருங்க எப்படி இருக்குன்னு. அதைத்தான் சொல்றாரு, குளிப்பது கஷ்டம்னு ஆனவொடனே அலைகளை வைத்து கடலின் தன்மை முடிவு கட்டுவாங்க. கடல்ல இப்ப போய் குளிக்க முடியாதுன்னு. சும்மா அலைய தொட்டுட்டு, எதை தொட்டான்? கடலை தொல்ல, அலைய தொட்டானா. 2 சொட்டு தலையில தெளிச்சா போதும் தான், தொட்டு தெளிச்சாச்சு. இப்ப கடல்ல குளிச்ச மாதிரி ஆச்சு. உண்மையில குளிச்ச மாதிரி ஆச்சா ஆகலையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட இந்த ஏற்றத்தாழ்வு, ஜாதி மத பேதம் இதில் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தார். பிராமணன்ற பேர்ல ஜாதி கம்மியா இருக்கவங்கள்ட்ட சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லிச்சு. சின்ன பிள்ளைகள் இருந்தார். அவருடைய அண்ணார் ஒருத்தர், ராமச்சந்திரன் ஒருத்தர், அவர் கூட்டி போய் காளி கோயிலில் பூஜை பண்றதுக்காக அங்க வச்சிருந்தார். இவர் தனியா தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார். கங்கையில இருந்து தண்ணி கொண்டு வந்து தனியா. ராணி ராஜ்மணி கிட்ட இருந்து சமையல் செஞ்சதை எதுவுமே சாப்பிட மாட்டார். யாரு? ராமகிருஷ்ணர் தனியா சமைச்ச. அவர் சொன்னாரு, நீ ஏன் இப்படி பண்றேன்னா, அது என்னால முடியாது, அவங்க சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன். என்ன செய்தா இவருக்கு மாற்ற முடியும்? அண்ணங்கடை என்ன செய்தா தெரியுமா? என்ன இப்போ அவங்க கொண்டு வந்த சாப்பாடு உனக்கு ஒரு மாதிரியா இருக்க, அது சுத்தம் இல்லை, அதானே சொல்ற. கங்கையை நம்புறியா? நம்புற. கங்கை ஒருத்தர் தண்ணி தெளிச்சா சுத்தம் ஆயிடுதா? ஆயிடுதுன்னா அந்த கங்கை தண்ணி எடுத்து கொஞ்சம் தெளிச்சு அது சுத்தம் ஆயிடும், அப்புறம் நீ சாப்பிடு. இப்ப இத மறுத்தா என்ன ஆகும்? கங்கை மருத்துவ கங்கை தண்ணி தெளிச்சாலும் சுத்தம் ஆகுதுன்ற மாதிரி ஆயிடும். யோசனை பண்ணார், சரி அப்படின்ட்டார். அது வேலை சாப்பிட ஆரம்பிச்சார். அப்புறம் அவங்க இது வேலையெல்லாம் செய்யறதுன்னு ஒத்துக்கொண்டார். அதை பாருங்க எவ்வளவு நல்லா சொல்றார். இந்த சம்பவங்கள் அலைகளை தொட்டுட்டு கடலையே தொட்டோம்னு ஆயிடுச்சு அவனுக்கு. இப்ப அலைகளை தொட்டு கடல் தொட்டோமா, அலைகளை பார்க்கறப்ப அவன் என்ன பார்க்கல? கடலை பார்க்கல. அலைகளை பார்க்கல, கடல் பார்த்தா அலைகள் காணாம போயிடுது. அதான் சொல்றார், அலைகள் தான் முக்கியத்துவம் பெறுகின்றன, கடலை பார்க்கல. நீண்டு விரிந்து பறந்து கிடக்கும் கடல் கரையோரத்தில் எழுந்து
தனியும் அலைகளாக பார்க்கப்படுகின்றது. அலைகளை கவனிக்கும் போது கடல் கவனத்திலிருந்து அகன்று விடுகிறது இல்லையா? அலைகளை பார்த்தா கடல் போயிடுச்சு. கடலின் பறந்து விரிந்த தன்மையை கவனிக்கும் போது அலைகள் பார்க்க மாட்டோம், கவனத்தில் அகன்று விடுகின்றது. அலைகள் யாவும் சமுத்திரம் தான். அலைகள் தனியா சமுத்திரம் தனியாண்டு இருக்கா? அலைகளும் நீர் தான், கடலும் நீர் தான், சமுத்திரம் அலைகள் அல்ல. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அலைகள் கவனத்தில் இருந்து நம்ம அலைகளை கவனிக்கிறப்ப கடல்ல பார்க்க மாட்டோம், கடல்ல பார்க்குறப்ப அலைகளை பார்க்க மாட்டோம். ஆனா ரெண்டையும் பார்க்குறப்போ நம்ம எதை பார்க்கணும்? நீர்னு பார்க்கணும். இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நகைகள் தங்கம் அல்ல. அதாவது நகைகள் தங்கம், ஆனா தங்கம் நகை அல்ல. இது புரியுமா? தங்கம் நகையா? நகையா மாற்றப்பட்டிருக்கு, ஆனா உண்மையில அது நகை, அது தங்கம் தான். அதுதான் சார், நகைகள் பல ரூபத்துல வடிவங்கள் இருந்தாலும் அது எல்லாமே என்னது? தங்கம் தான். கடல் அலை என இருவேறு உண்மைகள் இல்லை. கடலும் நீரும் அலையும் நீர், இருப்பது நீர் மட்டுமே, இருப்பது நீர் மாற்றமே என்பதுதான் தாற்பயம். அதுதான் உண்மை. அதுக்குதான் இங்க சொல்றாரு, உனது தியானத்துக்கு ஆதாரமானது எது அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி நினைக்கிறது தான். இதன் மீதுதான் தியானம் நிலைத்திருக்க வேண்டும். இப்படி தியானித்து இருப்பதன் பெயர், ஒரு பேர் சொல்ல வராது இந்த சொல்லத்துல, சவிகல்ப சமாதி, விகல்ப சமாதி. நம்ம தன்னை மறந்து ரசிக்கிறோம் பார்த்தீங்களா, அதோட சேர்ந்து அதான். இப்போ ஒரு நடனம் பார்க்குறோம், ஒரு பாட்டை கேட்குறோம், நம்ம உட்காந்துக்க தன்னை மறந்து பார்த்தோம்னா அரை மணி நேரம் அது நடக்குது. அரை மணி நேரம் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல, ஆனால் உண்மையில எங்கே இருந்தீங்க? இல்லை, எதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தீங்களோ அதோட கலந்து இருந்தீங்க. உங்களோட இருப்பு இது, ஆனா நீங்க இருந்த இடம் வேற, அந்த உலகத்துக்கு போயிட்டீங்க. அதை எதை நீங்க தியானிச்சீங்களோ அதுல போய் நீங்க உட்காந்துருக்கீங்க பாருங்க, அன்பதுதான் சமாதிங்கிறது. அப்ப நீங்க தியானம் பண்ற பொருள் எதுவா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். சும்மா ஒண்ணு நிச்சயம் எது சத்தியம் எதுன்னு தெரியாம எப்படி அந்த பொருள் மேல தியானம் பண்ண முடியும்? பாம்பு எது கயிறு எதுன்னு தெரியாம அது மேல தியானம் பண்ணா எப்படி வரும்? அதனாலதான் மீரா போன்றவங்க, சக்குபாய் போன்றவங்க, கிருஷ்ணரை விரும்புறவங்க, பாண்டுரங்கனை விரும்புறவங்க, அவங்க பாட ஆரம்பிச்சா, ஜெயதேவ சுவாமி எல்லாம் பாட ஆரம்பிச்சா, ஆண்டாள் போன்றவங்க இவங்கெல்லாம் பாட ஆரம்பிச்சா எங்க போறாங்க? மைண்டு மனசு எங்க போகுது? ஒண்ணும் இல்லை, ஒரு புல்லாங்குழ சத்தம் கேட்குது, இங்கதான் நம்ம உட்காந்து இருக்கோம், இங்க பேசிட்டே தான் இருப்போம், புல்லாங்குழ சத்தம் கேட்டுச்சு, நம்ம மனசு எங்க போச்சு? அதுக்குள்ளேயே ரசிச்சு அது என்ன மாதிரி பாட்டு பாடுது எப்படி போகுதுன்னு. ஆனா உட்காந்துக்க இடமெல்லாம் இதுதான், மனசு அதே கேட்கறதுக்குன்னு ஓடுதுங்குதா. இது தியானமா தியானம் இல்லையா? அப்படி ஒரே இடத்துல மனசு போக வச்சு அங்கேயே நம்ம நின்றுட்டோம்னா அப்புறம் ஊதுறத யாரும் அவனையும் பார்ப்போம். இங்க அருமையான ஒரு விஷயத்தை சொல்ல வராது. ஐடியல் வர்ஷிப், சிலையை வச்சு நம்ம சாமி கும்பிடுறது உண்மையிலேயே சரியில்லைன்ற மாதிரி தோணுது நிறைய பேருக்கு. அது எப்படி சரிப்படுத்துறது, எப்படி உண்மை? அது ஒரு வகையான தியானம்னு காட்டித்தர போடுறார். நம்முடைய பாட்டை இதை முன்னிட்டு தான் நிறைய பாட்டு பாட வந்திருக்கு. தியானம் வர்றப்ப மனசு அலைப்பாயக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அலைப்பாய்ஞ்சா தியானம் கிடையாதுன்னு. ஆனா அலைப்பாய்கிறது தான் தியானம். எங்கிருந்து அலைப்பாய்கிறது? விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி 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 ஒரே விஷயத்துல அலைப்பாய்ஞ்சு அங்க போகுதான் அப்படின்னு ஒரு பாட்டு வந்தது. என்ன பாட்டு? அலைப்பாயுதுன்னா தியானம் வரலப்பான்னு சொன்ன மாதிரி இருக்குது. இல்ல, எங்க அலைப்பாயுது? ஆனந்த மோகன வேணு கானம் அது அலைப்பாயுது. நீ எங்கேயோ இருந்து ஒரு மோகன கானத்தை எசிச்சுட்டு இருக்கிற,
அதுல என் மனசு அங்கே வந்து லைக்கிட்டு நான் இருக்கிற இடத்த விட்டு எங்கேயோ போயிட்டேன் அப்படின்னு பாடுறா. அப்போ அங்கேயே இருந்தா அது. அதனாலதான் இங்க சொல்றோம், மனசு எதை தியானிக்கிறதோ அதுலேயே மூழ்கி போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆகுறோம், ஒன்றி போகிறோம். அந்த ஒன்றி போகிறதுக்கு தான் சமாதி. அதைத்தான் இவர் சமாதின்னா விகல்பம், எந்த எண்ணத்தில் இருக்குமோ அந்த எண்ணத்திலேயே நம்ம ஆயிடும், எண்ண வடிவமாக ஆயிடும். சமாஹித புத்தி. சமாதி எனப்படுறதுக்கு பேரு சமாஹித புத்தி, சம்யக் ஆகித புத்தி. நன்றாய் உறுதி ஆக்கப்பட்ட புத்தியே சம்யக் ஆகித புத்தி, நன்றாய் உறுதி ஆக்கப்பட்ட புத்தி. இப்போ எத்தனையோ பாஷை சொல்றப்போ சம்ஸ்கிருத பாஷைன்னு சொல்றோம். இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? சம்ஸ்கிருத அப்படின்னா கிருத்தம் அப்படின்னா செய்யப்பட்டது. சம்ஸ்கிருதம் அப்படின்னா நன்றாக செய்யப்பட்டது, அதுதான் சம்ஸ்கிருதம். அதே மாதிரி சம் அப்படின்ற வார்த்தை நல்லன்னு அர்த்தம். சமாஹித அப்படின்னா நன்றாக உறுதி செய்யப்பட்ட புத்தி. நம்ம புத்தி எதுல நன்றாக உறுதி செய்யப்பட்டிருக்கு? எதிரிலேயோ உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது இருந்து பிரிச்சு எதுல செய்யப்படணும்னு இப்ப நம்ம படிக்கிறோமோ அதுல செய்யப்படணும். புத்திய ஒரே எழுத்துல சொல்றாங்க, தாத்துன்னு பேரு. தாத்துன்னா தி, தி என்ற ஒரு தாத்து, அதான் தீன்னா புத்தின்னு. வழக்கில் ஒரு சிந்தனையில் ஒன்றிவிட்ட நிலையின் பெயர் சமாதி. சத்தியம், நிச்சயம், ஆத்மா ஆகிய விஷயங்களை தெரிந்து வந்த மனதிற்கு தியானம் தேவையில்லை. சத்தியம் எது, நிச்சயம் எது, அப்புறம் ஆத்மா எது அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சிட்டோம்னா நம்ம தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்றேன். ஏன்னா சாஸ்திர விஷயங்கள்ல நிரப்பப்படாத மனதில் தியானம் செயல்படாது. விஷயமே தெரியல, எப்படி தியானிப்பான்? சத்தியம் மிச்சா பற்றிய தெளிவு ஏற்படாத வரை ஒரு விஷயம் இருக்கிறது என்பதே தெரியாத மனம் எப்படி தியானத்துல ஒடுங்கும்? அதனாலதான் முதல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்ல வர்றார். தெரிந்து கொள்ளாத மனம் தியானம் செய்ய இயலாது. அப்படியானால் தியானமே தேவையில்லைங்க மாதிரி ஆகுது. இல்லை, அப்படி இல்லை. கற்றுக் கொடுக்கப்பட்ட மனம் எளிதில் தியானத்தில் நிற்கிறது. இப்ப நம்ம எதை தியானம் பண்ணலாம் அப்படின்னா நீங்க எதை தியானம் பண்ண விரும்புவீங்க? ஒவ்வொருத்தருக்கும் எது ரொம்ப பிடிக்கும் அதை தியானம் பண்ணணும். எது ரொம்ப பிடிக்கும்? தியானம் பண்ணணும்னே எல்லாரும் ஒரு சாமியை நினைக்கிறாங்க. எந்த சாமியை நினைச்சு தியானம் பண்ணலாம்னு இல்லையா? அப்படி இல்லை, எத்தனைனாலும் தியானம் பண்ணலாம். நீங்க எது ரொம்ப முக்கியமா இப்ப கருதுறீங்களோ அதை தியானம் பண்ணலாம். எதை நினைக்கலாம்? ஒரு பெரிய கணக்கு பிரச்சனை சால்வ் ஆகாம இருக்கு, தியானம் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்து தியானம் பண்ணுங்க. எதுல? அது ஏன் அந்த கணக்கு டேலி ஆக மாட்டேங்குது, அது என்ன கோளாறு இருக்கும், எது இருக்கும், அப்படி தியானம் பண்ணுங்களேன். பண்ணா அது என்ன பண்ணும்? உங்களை கண்டுபிடிச்சு கொடுத்துடும். யாருடைய மனது எது சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோ அங்கதான் மனசு எங்கேயுமே எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். உண்மையா அதான் இல்லையா? இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்க, வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. கோயிலுக்கு போறப்போ கொஞ்சம் நீங்க பகவானை நினைச்சு தியானம் பண்ணி எல்லாத்தையும் விட்டுருவீங்களா? கோயில்ல எதை கொண்டு போயிருப்பீங்க? இருக்கிற பிரச்சனைதான் தூக்கிட்டு போயிருப்பீங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து போயிருக்கீங்கன்னு வைங்க. தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிட்டாச்சு, பூஜைக்கு சாமிக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, மாலையை போட்டாச்சு. அவரும் பூ கொடுத்தாரு, பிரசாதம் கொடுத்தாரு, தேங்காய் பழம் கொண்டு வந்து அதுக்கு தெப்ப குளம் நடுவில் இருக்கும், சுற்றிலும் படித்தரை இருக்கும், நிம்மதியாக உட்கார்றதுக்கு. உட்காந்து அந்த தரையில் அந்த தேங்காய் முடி எடுத்து கொட்டுவோம். அது துண்டு துண்டா பிரியும். கட்டி எடுத்து இந்த தண்ணி ஒரு பிரசாதம், இந்த தண்ணி பாசி பயிர் சாப்பிடு, இந்த துண்டா சாப்பிடு கொடுத்து சாப்பிட்டுட்டு இருப்போம். இதே சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்ற இந்த இடம் நேரம். இப்போ இந்த இடத்துல சாமியை கும்பிட்டியா, நல்லா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு அப்படி பேசிட்டு இருப்பாங்களா? ஒருத்தர் என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் இங்கெல்லாம் பரிமாறிக்குவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல காமாச்சு, எங்க வீட்டுல ஒரே தொந்தரவு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அவங்க.
அப்போ இவங்க தந்தை பிரச்சனையை சொல்லுவாங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. எல்லா வீட்லையும் இருக்கிறதானே, நம்மளும் எப்படிதான் சமாளிக்கணும். எங்கே உட்காந்து எதை பேசிட்டு இருக்கோம். ஆனால் இது நடக்கும் உண்மையில. ஏன்னா பிரச்சனையை நம்ம எடுத்துட்டு போயிருக்கிறோம். உண்மையிலேயே எது நமக்கு ரொம்ப பிடிக்குதோ அதுதான் முன்னால வந்து நிற்கும். நமக்கு உலக விஷயங்கள் தான் இப்போ பெரிய பிரச்சனையா இருக்குது. பகவான் கிடையாது. பகவானை பார்க்கணுன்ற பிரச்சனை கிடையாது. ஆனா கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போய் உடம்பு கோயிலில் நிற்கும், மனசும் கழுத்தும் சாமியை பார்க்கும், ஆரத்தி காட்டுவாங்க, இதே பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா மனசு எங்க இருக்குன்னு தெரியுமா? வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும். இது ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஆரத்தி காட்டிட்டு இப்படி திரும்ப கொண்டு வரப்போ கோயில் கட்டின அந்த ஓனர் அம்மா ராணி ராசமணி எங்கேயோ ஒரு மனசு வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கு. இது இந்த ராமகிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருச்சு. மைண்ட் பார்த்தவன தாட் ரீடிங், மனசை படிச்சுட்டாரு. ஓனர் அம்மாங்கெல்லாம் கண்டுகொள்ளல, பலார்னு கணக்கு அதை விட்டார். யோசனை பாருங்க, அதிகமா அந்த அம்மா தான் விளக்கே வச்சிருக்கா, அம்மா தான் கோயிலே கட்டியிருக்கா. அவங்க வந்து அங்கே இருந்தவங்கெல்லாம் பொறாம பிடிச்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இந்த சாமியை எப்போ கிளப்பலாம்ட்டு. இனி அவ்வளோதான், அந்த அம்மா போய் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சி ஜாலியாக இருந்தாங்க நிறைய பேர். இவர் அடிச்சுட்டு பேசாமல் இருக்கா. என்ன இந்த இடத்துல அவனுக்கு அது சிந்தனை அப்படின்னு சத்தம் போட்டு வந்துட்டார். அந்த அம்மா என்னன்னு புரியல. எல்லாம் போய் ஏன் அவர் அப்படி பண்ணாருன்னு, அவர் செஞ்சது சரிதான். அந்த அம்மா மருமகன்கிட்ட சொல்றா, என்னன்னு தெரியுமா, நான் சாமி கும்பிட்டா பவச்சாமி கிட்ட போனேன், சாமிக்கு ஆரத்தி காட்டுறாங்க, பூ மாலையெல்லாம் போட்டிருக்காங்க, அலங்காரம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நான் கவனிக்கல. பார்வை என்னமோ பவச்சாமிகிட்ட இருந்தது. என் மனசுலாம் அந்த சிக்கலா இருந்துச்சுல்ல ஒரு கேஸு, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், யாரை பிடிக்கலாம்னு சிந்தனை பண்ணிட்டு இருந்துச்சு. எங்க கோயிலுக்குள்ள. அதுதான் இந்த இதுக்கு வந்த சாமி கும்பிட, இந்த இதுக்கு உனக்கு அந்த சிந்தனை அப்படின்னு அவர் கண்ணத்துல அரைஞ்சிருக்க. இங்கேயும் அவனுக்கு அந்த சிந்தனை அப்படின்னு யோசனை பாருங்க. நம்ம மனசுக்குள்ள எது மேலோட்டமா இருக்கோ அதுதான் நம்ம மனசில் நினைச்சிட்டே இருக்கும். அதுதான் இங்க சொல்றாரு. தியானம் செய்வதற்கு முன் மனம், அதாவது புத்தி, தியானிக்கப்படும் பொருளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். பிருகதாரண்யக உபனிஷத்து ஒரு விஷயம் சொல்லுது, நம்ம என்ன செய்யணும்னு, எது எது படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், கேட்கணும்னு சொல்றாருன்னா, ஆத்மாவா சுகத்தவியாக, திரஷ்டவியாக, மந்தவியாக, நிதித்தியாசித்தவியாக. ஆத்மாவை பற்றி நீ அறிய வேண்டும், திரஷ்டவியாக. ஆத்மாவை பற்றி கேட்க வேண்டும், சுகத்தவியாக. ஆத்மாவை பற்றி சந்தேகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், மந்தவியாக. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பற்றி சிந்திக்க வேண்டும், நிதித்தியாசித்தவியாக. நீ இதை செய்யணும்னு. அப்போ இதை ஏன் படிக்கிறோம்? திருக்குன்னா என்ன, திருஷ்யம்னா என்னன்னு ஏன் படிக்கிறோம்னா, இது புரிந்து கொஞ்சம் விளங்கிடுச்சுன்னா நம்ம தியானம் பண்றப்போ திருக்க தான் தியானம் பண்ணணும், திருஷ்யத்தை விட பழகணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆத்மாவை பற்றிய சந்தேகம், தவறான கருத்து ஏதும் இருக்கவே கூடாது. இதற்காகவே மேற்கூறிய சிரவண மனன நிதித்தியாசனம் வலியுறுத்தப்படுகிறது. சத்தியத்தை பற்றி இருக்க வேண்டும். சிரவண மனன நிதித்தியாசனம் சத்தியத்தை பற்றி இருக்க வேண்டும். அதாவது தத் புத்தியாகி விடுதல், அந்த புத்தியாவே மனம். சத்தியத்தை பற்றி தான் சிந்திக்கணும். எதை பற்றி படிக்கணும் அப்படின்னா சத்தியத்தை பற்றி படிக்கணும். எதுவும் படிக்கிறப்ப சந்தேகம் இல்லாம படிக்கணும்ன்றார். நல்லா படிச்சு தெரிந்து இருக்கணும்ன்றார். இது யார் யார் சொன்னா? நம்ம ஆளுங்க யாரும் சொல்லியிருக்காங்களா? என்னன்னு சொன்னாரு? கசடர கற்கன்னு சொன்னார். அப்புறம் சத்தியத்தை பற்றி படிக்கணும்னு சொன்னாரு. இதே குரல்ல வச்சிருக்காரு. இன்னொன்னு எதை படிக்கணும்? கற்பவை கற்கன்னார். கற்பவைன்னா எதை கற்கணும்? கற்பவை எது? இந்த மாதிரி விஷயங்களை தான் நாம எதையோ படிக்கிறோம். கற்கன்ற வார்த்தை படிச்சு சிந்திச்சு ஆராய்ந்து விசாரணை பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு பேரு தான் கற்க. மற்றதெல்லாம் இல்ல. மற்ற விஷயங்கள் படிக்கிறதுக்கெல்லாம் கற்கன்னு சொல்லலாமா? காலையில எந்திரிச்ச உடனே நம்ம முதல்ல அந்த கதவுக்கு அடியிலிருந்து போட்டு போவான்.
அதை என்ன செய்வோம்? படிப்போமா இல்லை மனப்பாடம் பண்ணுவோமா? கற்கன்னு சொல்லலாமா? அது என்னன்னு சொல்லலாம்? படிக்க கூடாது. அவன் இன்றைய தினம் வாசித்தீர்களா அவனே சொல்லுவான், வாசித்தீர்களான்னு தான் போடுவான். இது வாசித்து விட்டுணும், அதை போய் மனப்பாடம் பண்ணி இருக்க முடியாது இல்லையா? சரி, ஆந்த விடவங்க குமுறவங்க கதை புத்தகங்கள்லாம் இருக்கு, அது வாசிக்கிறது இல்லை, அது படிக்கிறது. படிக்கிறதுன்னா கதையை ஆழமாக படிச்சுட்டே இருக்கணும். அப்போ கதை முடிகிற வரைக்கும் அதோட கருத்து தெரிகிற வரைக்கும் நம்ம படிப்போம். பாதி படிச்சிருந்தாலும் மூடி வச்சு சும்மா படிப்போம். பேப்பர் அப்படி இல்லை, அதை அப்படியே தலைப்பை படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பான், வாசிச்சுட்டே போயிடுவாங்க இவ்வளோதான் அப்படின்ட்டு. கடைசியாக அந்த பேப்பர் ஒரு பக்கம் போயிடும். இது படிக்கிறது, இது வாசிக்கிறது. கற்பது என்பது தான் இது. இது என்னது? படிச்சிட்ட பிறகு அது மீண்டும் மீண்டும் உங்களோட சேர்த்துக்கணும். அதை ஒரு வக்கீலை பார்க்க ஒருத்தர் போயிருந்தார். சார் குளிச்சிட்டு இருக்காரு வக்கீல், கொஞ்சம் நேரம் உட்காருங்க அப்படின்னு. சரின்ட்டு உட்காந்தார். எப்பவுமே டிராயிங் ரூம்னு ஒன்று இருக்கும், ஒரு பெரிய டேபிள் இருக்கும், சேர் இருக்கும், வந்தவங்க விசிட்டர்ஸ் உட்காந்துருப்பாங்க. உட்காந்தான். ஒரு பையன் அங்கே வேலை செய்கிறவன் அங்கே ஜன்னல் டேபிளெலாம் தொடச்சிட்டே இருந்தான். இந்த ஆள் சும்மா உட்காந்துக்கான்னு சொல்லி அந்த டேபிள் மேலே இருக்கிற அந்த பேப்பரு மேகசின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தார். இவர் என்ன பண்ணார், ஒரு பேப்பர் எடுத்தார். அந்த பையன் சொன்னார், சார் இன்னைக்கு பேப்பர் வரல சார், இது நேற்று பேப்பர் சார் அப்படின்னு. ஓ, நேற்று பேப்பரா? சரின்னு வச்சுட்டான். அப்புறம் ஒரு வார புக்கு ஒன்று எடுத்தார். சார் அது போன வாரத்து புக்கு சார், போன வாரத்து குமுதன் சார் அப்படின்னு. சரின்னா அதையும் வச்சுட்டாரு. அப்புறம் பெருசாக ஒரு இது இருந்தது, அதே சார் அது போன மாதத்துக்கு சார் அப்படின்னு. அப்புறம் இவர் சொன்னார், இங்கே வாரம்பி அப்படின்னு. ஏயா, நீங்கள் ஐயா கிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த புக்கெல்லாம் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு திருவாசகம், திருக்குறள், ஒரு திவ்ய பிரபந்தம் நூலாக வச்சுருந்தோம்னா, ஒரு திருக்குறள் எடுத்தாருங்க சார், அது போன மாதத்து திருக்குறள் சார். யாராவது சொல்லுவாங்களா? இது போன வாரத்து திருவாசகம் சார் அப்படின்னு சொல்லி. அது எங்கும் புரியாது. அந்த அம்மா அதை பாடினாங்க. புரியது எது? உன்னை பாடும் பாட என்றும் புரியது. அது மாதிரிதான் புரியதுன்னா பிரம்மனை பற்றி கேட்கறது எல்லாம் புரியுது நமக்கு. ஆனா அதுவே புராணமும் கூட, பழசும் கூட, ரொம்ப காலமா இருக்குது, நமக்கு புதுசா இருக்குது, ஏன்னா சரியா தெரியாதனால. அதுதான் இங்க சொன்னார். தஸ்மின் தத் புத்தி அப்படின்னு ஒன்று சொல்றார். ஆத்மாவின் உண்மை தன்மையை புத்தி முழுவதுமாய் தெரிந்து ஐயர் ஜீவ அற்று நிற்க வேண்டும். இது தெளிந்த புத்தி. ஆத்மாவை பற்றி நம்ம இப்படிதான் தெரிஞ்சுக்கணும். இப்போ தஸ்மின் புத்தி என்றால் அறிவதை ஐயன் ஜீவற்று அறிந்ததன் வண்ணமாகி விட வேண்டும். அப்படியே இது எப்படின்னா, இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு, பிரத்யான்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல கோகினிஷன் அப்படிம்பாங்க. கோகினிஷன் என்னது? கோகினிஷன் அது உள்ளபடி அப்படியே எடுத்துக்கொள்றது கோகினிஷன். அதாவது இங்க என்ன சொல்றாரு, பானையை பார்க்கும்போது புத்தியில் பானையின் புத்தி எழ வேண்டும். வெளியே இருப்பது பானை என்றால் புத்தியிலும் பானையே இருக்க வேண்டும். ஆப்ஜெக்ட் எதுவோ அதுவே சப்ஜெக்ட். இதுவே தஸ்மின் தத் புத்தி. பார்க்கறது ஒன்றா இருக்கும், உள்ள இன்னொன்னா இருக்கும் அப்படின்னா அது தப்பாயிடும். புத்தியில் உண்டான ஞானம், அறிவானது பிரத்யா. இதை ஆங்கிலத்தில் காக்னிஷன். வெளியில ஒரு பொருளை பார்ப்பாங்க, உள்ள வேற ஒரு பொருளை நினைக்க கூடாது. இப்போ ஒரு உண்மை பொருளுக்குவாங்க, சாமி எங்கே இருக்காதுங்கிறப்போ நம்ம பிரம்மனை பற்றிலாம் பேசிட்டு இருக்கிறோம். சாதாரண ஒரு பதிவை கவியில் அதுல விஷ்ணுவை பார்ப்பாங்க. அது அட்டாச்மெண்ட் புத்தி. ஒரு பொருளாக இருக்கிறத அப்படியே பார்க்கணும். அதை விட்டுட்டு சால கிராமம் அப்படின்னு ஒரு கல்லை கொண்டு வந்து வச்சுட்டு அது என்னன்னு கேட்டாங்கன்னா சொல்லுவார் தெரியுமா? அது என்னது? பெருமாள், விஷ்ணு அப்படின்னு. அதுக்கு பேரு தஸ்மின் புத்தி இல்லை, அத்தஸ்மின் புத்தி.
உரியதை உரியபடி பார்க்கறது இல்லை, அது இன்னும் வேறதை ஏற்றி பார்க்கிறாரு. அதுக்கு பேர் அட்டச்மெண்ட் புத்தி. கல்லை கல்லாக பார்ப்பது தஸ்மின் புத்தி, தத் புத்திம்பாங்க. கல்லில் தெய்வத்தை பார்த்தால் அது அட்டச்மெண்ட் தத் புத்தி. இது அறியாமல் நிகழ்வதல்ல, கல் என்று தெரிந்தே அதில் விஷ்ணுவை பார்ப்பது. தெரியாமையா இருக்கு. கோயிலில் போறோம், துர்கா தேவி இருக்கு, என்னன்னு கேட்டால் துர்காம்பம். கொஞ்சம் எதுல செஞ்சிருக்காங்கன்னா கருங்கல்ல செஞ்சிருக்காங்க. துர்காவை கருங்கல்லையா செய்வாங்க? நம்மள மாதிரி செய்ய மாட்டாங்களா? கருங்கல்னு பார்க்க கூடாது இல்ல, துர்காவை தான் நம்ம துர்கா எதுல செய்வாங்க, துர்கா தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு உள்ள அது அப்படிதான் தெரியும். இது மாறிடுச்சுன்னு வைங்க, நாம என்ன ஆகும்? பயப்படுவோமா இல்லையா? நீங்க எவ்வளவு தைரியமா சாமி பக்கத்துல நின்று சாமி கும்பிடுறீங்க தெரியுமா? எவ்வளவு தைரியமா வராதுன்னு. ஒரு காளி கோயிலுக்கு போய் காளியை பார்த்து சாமி கும்பிடுறீங்க. காளி ரொம்ப ஆக்ரோஷமா 4-5 கை இருக்குது. ஒரு கையில அருவானச்சு, ஒரு கையில முண்டம் தலை, ஒரு கையில ரத்தம் சொட்ட சொட்ட இருக்குது. சிவபெருமான் படிச்சிருக்காரு மேலே நிக்குது. ஒரு கால் உள்ள, ஒரு கால் வெளியில நடந்து வர்ற மாதிரி இருக்கு. போய் நடந்து வர்ற மாதிரி ரத்தத்தை குடிச்சிட்டு நாக்கு வர தொங்க போட்டுட்டு இருக்குது, ரத்தம் சொட்டுற மாதிரி. கண்ணோட பார்த்தா உருண்டு கிடக்கு. ஆனா நம்ம அதை என்னன்னு சொல்றோம்? ஆக்ரோஷமா பாக்குறது இல்லை. யார் அது? காளி. காளி யாரு? நமக்கு யாரு? அம்மா தானே போய் கும்பிடுறோம். தாயே காளி, நீ என்னம்மா ரொம்ப காலமா நான் வந்துட்டே இருக்கேன், எனக்கு காட்சி கொடுக்க மாட்டியா? நீ வரமாட்டியா? பிரத்யட்சம் ஆக மாட்டியான்னு கேட்கலாம். நான் வந்துட்டே இருக்கேன், என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்டுட்டே இருக்கா. இப்படி பேசிட்டே இருக்க மாட்டேங்கிற, நீ பேச மாட்டேங்கிற, நீ வரமாட்டேங்கிறன்னு எவ்வளவு தைரியமா கேட்கறாள். எந்த தைரியத்தில் கேட்கலாம்? யோசனை பாருங்க. அந்த அம்மா ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு மகன் வந்து கேட்டுட்டே இருக்கா, பாவம், ஒரு நாள் தர்சனம் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சா. ஆனா கூட்டம் கூட்டமா ஆள் வர்றதுனால இந்த அம்மா கூட்டம் இருக்கிறத பார்த்துட்டு கூப்பிடுவோம், வந்தாலும் கூட்டம் இருக்குல்ல அப்படின்ற நினைப்புல தான் கூப்பிடும். கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் காலியாச்சு. இந்த அம்மா நின்று அன்னைக்கு பார்த்து ரொம்ப நேரமா கேட்டுட்டே இருக்கா. நான் இன்னொரு தடவை வர்றப்போ நீ அவசியம் எனக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு. எல்லாம் கூட்டம்லாம் காலி ஆயிடுச்சு. அந்த அம்மா பார்த்தா, எதுக்குமா இன்னொரு தடவை வரணும், நீ நான் இப்பவே வாழேன்னு. தாயே வாமா மகளே அப்படின்னு வந்தா. இந்த அம்மா பார்க்க என்ன கல் அப்படியே வந்து யோசனை பண்ண, எங்க போவோம் அடிச்சு பேருங்கெல்லாம் நினைக்கல, இது வராது ஆனா வந்துருச்சே அப்படின்னு அங்க கூட்டம் போச்சுல. அந்த கூட்டத்தை தள்ளிட்டு முன்னாடி போயிட்டு, என்னம்மா காலி வந்துச்சு, காலி வந்தா வந்து கும்பிட வேண்டியதானே. காலி எதுக்கு வருது? தாயின்னு நினைச்சு கும்பிட்டவங்களுக்கு எதுக்கு பயம் வருது? ஆக நமக்குள்ள எப்படியான சிந்தனை இருக்கு பாருங்க. தியானம், நாம தியானம் பண்ணணும்னு நினைச்சா நாம உண்மையிலேயே அந்த பாவனை வச்சிருக்கணும். இது கல்லு கிடையாது, எப்பவுமே சாஸ்வதமா. அதனாலதான் ஐயர்களே என்ன பண்றாங்க, கோயிலுக்குள்ள அர்ச்சனை பூ இருக்கு இல்லையா, அதை போடுவாங்க, பாதத்துல போடுவாங்க. சும்மா அப்படி தூக்கி போட்டோன்னா மூக்கில் விழுவும், காதுல விழுவும், தலையில விழுவும், பட்டு பட்டுன்னு அடிக்கும். உங்களை உட்கார வச்சு உங்களை மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி உங்க மேல அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? சரி, ஒரு பெரிய மகான் வந்திருக்காரு வீட்டுக்குன்னா, அவர் வீட்டுக்கு முன்னால் அவர் கால் மாற்ற அங்க இங்க குப்பை கூட உங்கெல்லாம் போடுவீங்களா? குப்பை இருந்தா கூட ஒதுக்கி தள்ளி விடுப்பீங்க இல்லையா? ஆனா கோயில்ல போய் பாருங்க, தேங்காய் பழம் கொடுத்தவொடனே தேங்காயை உடைப்பாரு. எங்க சாமி காய்கிட்டு அங்க பார்த்தா வரை சேரா இருக்கும். தண்ணி 2-3 தேங்காய் உடைச்சி குடுமையை பிச்சுட்டு அங்கே தான் இருக்கும். சாமி காய சாமி தொட்டு கும்பிட்டா குடுமையை தொட்டு கும்பிடும், தேங்காய் குடுமையை. ஊரு வச்சு பற்ற வச்சா அந்த பேப்பரும் அங்கேயே தான் கிடக்கும். சுற்றியும் ஒரு நாள் போட்டோ பிடிச்சு காட்டுறேன் பாருங்க. சுத்தம்ங்கிறது அங்க எப்படி இருக்கும்னா எல்லா வேலையும் இருக்கும். அந்த ஐயரே ஒரு சாமி பிரத்யேகமா உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற பாவனை இருந்தா அங்க இருந்து அடுத்து யாருமா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சீட்டு கொண்டாங்க அப்படின்னு கத்துவாங்க. அப்படி கத்துனா அங்க யாரு இருக்காங்க? சாமிக்கு முன்னாடி சத்தம் போடுவாங்களா? ஒரு ஆள் வந்து ஒரு விஐபி உக்காந்துருக்காங்கன்னா அந்த விஐபி முன்னாடி யாராவது சத்தம் போட்டு பேசுறத பார்த்துருக்கீங்களா? யாராவது
அப்படிலாம் செய்யலாம். அப்ப நமக்கு இந்த பாவனை வரல. அதைத்தான் இங்க சொல்றாரு. கல்லை கல்லாக பார்ப்பது தஸ்மி புத்தி, அதான் உண்மையான புத்தி. ஆனா கல்லில் தெய்வத்தை பார்த்தால் அது அத்தஸ்மின் புத்தி. இது அறியாமல் நிகழ்வதில்ல. நாம தான் கல்லில் விஷ்ணு எழுந்தவர்கள செய்யப்படுகிறார். இதன் பெயர் தான் உபாசனம். நம்ம உபாசனை பண்றோம்ல, வழிபாடு பண்றோம்ல, அப்படிதான் வழிபாடு பண்றோம். எங்கும் நீக்கமாக நிறைந்த ஒரு வஸ்துவை ஒரு பொருளை ஏற்றி காண்பது. பூரணமான முழுமையை உபாசனம் செய்பவர் முழுமைக்கு வெளியேவா இருக்க முடியும்? பூரணமான ஒரு பொருள் அவர் சாமி கும்பிடுவாருன்னா அவர் எங்கேருந்து சாமி கும்பிடுவாரு? பூர்ணத்துக்குள்ளே அவர் இருக்கணும். அது வெளியே நின்று ஒரு பூர்ணத்தை எப்படி கும்பிட முடியும்? அது முடியாத காரியம். முழுமை வேறு, அதை பற்றி சிந்திப்பவர் வேறாக இருந்தால் முழுமையை எப்படி முழுமை என்று சொல்ல முடியும்? அதனால பகவானை நம்ம முழுமை இப்ப சொல்லல, அங்க லிமிட் பண்ணிட்டோம். முழுமைக்குள் இருந்தபடி அதில் உள்ள எதை தொட்டாலும் முழுமையை தொட்ட மாதிரி தான். சமுத்திரத்துல ஒரு ஓரத்தில் நின்று நீங்க ஒரு சமுத்திர தண்ணியை தொட்டுட்டீங்க. நீங்க இப்ப எதை தொட்டீங்க? கடலை நான் தொட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லலாம் தாராளமா. ஏன்னா கடல் எல்லாருக்கும் முழுமையா இருக்குது. நம்ம கடலுக்கு வெளியே இருந்தாலும் தொட்டுட்டோம்னா அந்த கடலை ஃபுல்லா தொட்ட மாதிரி தான். அது மாதிரி தான் நாம தனியாவே போகக்கூடாது. ஒன்றை தொட்டாலும் சகலத்தையும் தொட்டதற்கு சமம். சாலிகிராம கல்லை தொட்டவர் பூமியை, சூரியனை, கிரகங்களை, நட்சத்திர கேலக்சிகளை, பிரபஞ்ச வெளியை தொட்டுவிட்ட மாதிரி தான் அர்த்தம். சாலிகிராமத்தை தொட்டா யாரை தொட்ட மாதிரி? அவர் எல்லா பக்கமும் இருக்காதுல்ல, எல்லாத்தையும் தொட்ட மாதிரி தான். இப்படி ஒன்றை வைத்து முழுமையை தியானிப்பது, நினைத்து பார்ப்பது சம்பத்தி உபாசனம். ஒன்ன பார்க்க சொல்லிட்டு அது வேற பொருளா பார்க்க வைக்கிறதுக்கு பேரு இது. நிக்கிருஷ்ட வஸ்துனி உத்கிருஷ்ட வஸ்து ஆரோக்கிய தியானம். நாராயணியம் ஒரு புக்கு எழுதியிருக்காருல்ல, அவரு ஒரு அன்பர் போய் எனக்கு தியானம் பண்றதுக்கு சொல்லி கொடுங்க, ஆண்டவனை நான் பார்க்கணும், உபதேசம் பண்ணுங்கன்னு. அவர் பார்த்தா இவனுக்கெல்லாம் உபதேசம் பண்ணி என்ன புரிய போடுறது அப்படின்ட்டு, இல்லைப்பா உனக்கு பக்குவம் வரல. இல்லை சுவாமி, நீங்கள் உபதேசம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னார். அவர் யோசனை பண்ணார். அப்படியா, குருவாயூர் பண்ண உபதேசம் பண்ண சொல்கிற, உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, எங்கள் வீட்டில் நான் ஒரு எரும மாடு வச்சிருக்கேன், அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. அப்படியா, குருவாயூரப்ப எரும மாடு போ, உபதேசம் பண்ணியாச்சு, போய் தியானம் பண்ணு, உபாசனை பண்ணிட்டார். சாமி அப்படி இருக்காது, சாலக்கிராமம் அல்ல, இங்க எரும மாடு. அவரு அவ்வளவு குழந்தை மனசு. அவர் சொல்லிட்டாரு, பெரியவர் நாராயண பட்டினி எரும மாடாமா குருவாயூரப்பன் அப்படின்ட்டு. குருவாயூரப்பனை இந்த சால கிராமத்துல விஷ்ணுவை பார்த்த மாதிரி குருவாயூரப்பனை, அதாவது எரும மாட்டுல குருவாயூரப்பனை பார்த்தார். பார்த்து தியானம் பண்ணி அப்படியே உபாசனை பண்ணி அவருக்கு குருவாயூரப்பன் எரும மாடாவே காட்சி கொடுத்தார். ஒரு நாள் திருவிழா, சப்பரத்தில் சாமியை ஏற்றி வெளியில கொண்டு வராங்க ஊர்வலத்துக்கு. கருவறையிலேருந்து வெளியே இந்த இதுலேருந்து கொண்டு வராங்க. அது எல்லா ஐயர்களும் பிரிச்சுட்டு கூப்பிட்றாங்க, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி. இடிக்குது, எங்கேயோ வரமாட்டேங்குது சப்பரம் வெளியே. எல்லாரும் ஏன் சப்பரம் வெளியே வர மாட்டேங்குது, எங்கே இடிக்குது பாருப்பா அப்படின்னா. எங்கே பார்த்தாலும் இடிக்குது, வர மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இந்த எரும மாட்டை தியானம் பண்ண ஒரு இருக்காத குருவாயூரப்பனை, அவரும் அங்கே நின்றுட்டு இருந்தால் இப்படியே பார்த்துட்டு அவர் அங்கேருந்து ஒரு சத்தம் போட்டாரு, ஐயரே அந்த பக்கம் தாழ்த்துங்க, அந்த பக்கம் பகவானுடைய கொண்டு அங்கே இடிக்குது, பகவானுடைய கொண்டு அங்கே இடிக்குது, அந்த பக்கம் தாழ்த்துங்க வந்துடும்னா. எல்லாரும் அதை பார்த்தாரு, பகவானுடைய கொம்பா என்ன நடக்குதுன்னா, பகவான் எரும மாடு மாதிரி இருக்காதுங்க, அந்த கொம்பு அங்கே இடிக்குது, அது கீழே தாழ்த்துங்கன்னா. கீழே தாழ்த்துங்க வந்துடுச்சு. அப்பதான் எல்லாரும் போய் விசாரிச்சாங்க, என்ன சமாச்சாரம். இவர் சொன்னாரு, குருவாயூரப்பன் எரும மாடு ஒன்று தானே, நான் அப்படிதான் தியானம் பண்ணாரு, நாராயண பட்டத்தில் அப்பதான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு. அப்புறம்தான் விஷயம் தெரிஞ்சது, இவர் எந்த மாதிரியான உபாசனை பண்ணியிருக்காரு, யாருக்கு எந்த விதமான பாவனை வந்திருக்கு. நம்ம எல்லாம் சும்மா என்ன
ஒரு சம்பிரதாயத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அவரு பாவனையோட பண்ணியிருக்காரு. அதனால அந்த தத்புத்திங்கிறது அந்த மாதிரி சொல்றார். அதனால நாம இப்ப கல்லையே பூஜை பண்றோம்னா வைங்க, என்னன்னு சொல்லி பூஜை பண்றோம்? சாமின்னு சொல்ல கல் நமக சிலா நமகன்னு நான் சொல்றேன் இல்லையே, சிப்பம் நமகன்னு நான் சொல்றேன் இல்லையே, அங்கேயே பரமேஸ்வராய நமக விஷ்ணுவே நமகன்னு தானே சொல்றோம். அதான் நம்முடைய பாவனையை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அதான் சம்பத்தி தியானம். தஸ்மின் தத்புத்தி, அதனில் அதை அறிதல். எந்த பொருளைய என்னவா இருக்குதோ அதை அப்படியே நம்ம அறியணும். அதனால்தான் ஜெகத்தானது சச்சிதானத்திலிருந்து வேறானதல்ல. ஜெகத்து சச்சிதானந்த வேறல்ல. அபின்னா சச்சிதானந்த நாம ரூபே வித்யத்தே. நாம ரூபங்களில் சச்சிதானந்தத்தை அறியலாம். ஆக இந்த உலகத்திலேயே ஜட பொருளாக இருக்கின்ற உலகத்திலேயே நமக்கு ஆதாரமாக இருக்கின்ற சச்சிதானந்தத்தை பார்க்க முடியும். அது பார்க்கறதுக்கு இந்த முதல்ல சொன்னோமே சமாஹித புத்தி சமாதி அப்படின்னு அந்த நம்ம இங்கே செய்யணும், அந்த உபாசனை பண்ணணும். அப்போ நம்ம முயற்சி பண்ணணும். எந்த நானூறுபத்தை பார்த்தாலும் அதில் பிரியம் பாஜி அஸ்தி இருப்பதை நினைவுபடுத்தணும். அதில் இருந்து விலைக்கு பார்க்க தெரியணும். எது தப்பானதோ அதை விலைக்கு பார்க்க தெரியணும். அறிந்ததின் மீது தியானம்ங்கிறது அதுதான். இப்போ எனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுல்ல, அப்போ அந்த சச்சிதானந்த பொருளை அறிந்து விட்டோம்ன்றா அந்த பொருளையே எல்லாத்துலேயும் நம்ம பார்க்க பழகணும். அதைத்தான் இங்கே சொல்றாரு 21ல். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்குது. அடுத்த வகுப்பில் அதை முடிச்சுட்டு 22க்கு போகிறோம். இப்போ நிறைவு செய்யலாம். சகனாவத்து சொல்றோம். ஓம் சகனாவது சகனோ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.